சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மதுரை அலங்காநல்லூர் பேரூராட்சி சேர்மனுக்கு சொந்தமான கிணற்றுக்குள் தவறி விழுந்த ஜல்லிக்கட்டு காளை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அலங்காநல்லூரில் மூன்றாவது நாள் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்திருக்கிறது. அவனியாபுரம், பாலமேடு, அதற்கு பின்பாக இறுதியாக இந்த அலங்காநல்லூர்ல உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டானது இன்று நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருப்பதாகவும் இந்த போட்டியில் 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் அந்த ஜல்லிக்கட்டை நடத்தி முடித்த விழாக்குழு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அங்கு வாடிவாசலில் அவிழ்க்கக்கூடிய காளைகள் அங்கிருந்து புறவாசல் கலெக்ஷன் பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதியைத்தான் வந்தடையும். ஒவ்வொரு காளையும் அங்கு பிடிபடாத வாடிவாசல்ல துள்ளி குதித்து வரக்கூடிய காளைகள் அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது வீரர்களால் அடக்கப்பட்ட காளைகள் கூட அங்கிருந்து வேகமாக ஓடி இந்த கலெக்ஷன் பகுதிக்கு தான் வந்தடையும். இந்த கலெக்ஷன் பகுதியில பிடிபடாத மாடுகள் அங்கே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு, அங்கே இருக்கக்கூடிய வயல் பகுதிகளில் எந்த பகுதியில் அந்த மாடுக்கு எளிதாக தப்பித்து ஓட முடியுமோ அந்த பகுதியை நோக்கி ஓடிவிடும். இந்த நிலையில்தான் வாடிவாசலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் பகுதிக்கு வந்த ஒரு மாடு திடீரென்று முரண்டு அவருடைய உரிமையாளர்களுக்கு பிடி கொடுக்காமல் ஓடியது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த அலங்காநல்லூர் பேரூராட்சி தலைவர் கோவிந்தனுக்கு சொந்தமான கிணறு என்று சொல்லப்படுகிறது. இந்த கிணறு திறந்து கிடந்தது. இந்த கிணற்றில் தவறி அந்த மாடு உள்ளே விழுந்து விட்டது. இது தொடர்பாக உடனடியாக கால்நடைத்துறைக்கு கால்நடைத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள், அதே போல கால்நடைத்துறை சிறப்பு ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த பகுதிக்கு வந்தார்கள். அங்கு வருவதற்கு முன்பாக இங்கு ஏராளமான மாடுபிடி வீரர்கள், அதே போல மாடுகளை கொண்டு வந்திருந்த உரிமையாளர்கள் இந்த பகுதியில் இருந்தார்கள். அவர்கள் உடனடியாக தண்ணீருக்குள் குதித்து அந்த மாட்டினுடைய கண்களை கட்டி, பயந்து விடக்கூடாது என்பதற்காக கண்களை கட்டி அங்கிருந்து அந்த மாட்டை உடனடியாக ஒரு 15-20 நிமிட போராட்டத்திற்கு பின்பாக தார்பாயை உள்ளே அனுப்பி அந்த மாட்டை கயிறு கட்டி இழுத்து மேலே எடுத்து சென்றிருக்கிறார்கள். பல காயங்களோடு அந்த மாடு அங்கிருந்து கரையேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கரையேற்றப்பட்ட அந்த மாடு அங்கிருந்து துள்ளி குதித்து அடுத்த பகுதியை நோக்கி மீண்டும் சீறி பாய்ந்து ஓடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த கலெக்ஷன் பகுதியில் இது போன்று ஏராள மாடுகள் ஆங்காங்கே துள்ளி குதித்து இது போன்று உரிமையாளர்களுக்கு பிடிபடாமல் இன்னமும் அவர்களுக்கு போக்கு காட்டி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.